ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நல்ல காரசாரமாக கொத்துக்கறி ஒன்று செய்யலாம் வாங்க. இதில் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 1 கிலோ எடுத்திருக்கேன், 15 வரமிளகாய், ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, மட்டன் 1 கிலோ, கருவேப்பிலை தாளிப்புக்கு. இது மட்டனை கொத்துக்கறி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேங்க. எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பூண்டு தட்டி வச்சு பூண்டு ஆட் பண்ணியாச்சுங்க. நல்ல பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்ல பொடி பொடியும் இதுவும் கட் பண்ணி வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறேன். தக்காளி போட்டது தெரியக்கூடாதுங்க, அந்தளவுக்கு வணக்கி விட்டுறணும். கொத்துக்கறியை நான் ஏற்கனவே அந்த டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலரி விட்டுறலாம். நல்லா தண்ணி சுண்டுட்டுங்க, தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வந்துருச்சு. தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, இந்த வரமிளகாய் மட்டும் போதுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சாப்பாடு தான் செஞ்சுருக்கேங்க. உண்மையாலும் இது சாப்பாட்டுக்கும் கொத்துக்கறிக்கும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.